வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நம்ம 9 Pro XLோட ரிவ்யூ ஒன்று பார்த்துருப்போம். தொடர்ந்து வழக்கமாக ஃபோனை காட்டுவான், இப்போ பொட்டியை காட்டுறானேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது வேற எதுவும் இல்லை, எல்லாரும் பொட்டியை கட்டிட்டு வேலையை பார்க்க போகலான்னு சொல்ல வர்றாரு. வேற எதுவும் இல்லை. இல்லை, பொட்டியில் உள்ள ஃபோனை எடுத்து இவர் வச்சிருக்காரு. பொட்டி மட்டும் தான் இங்கே இருக்கு. பொட்டிக்குள்ள போன பாய் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வர போல எடுத்து. சரி, ஓகேங்க. ஸோ மொத்தம் இப்போ நம்ம வந்து Pixel 10 பற்றி பார்க்க போகிறோம். Pixel 10 இனிஷியல் ரிவ்யூ 3 நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பர்ச்சேஸ் பிரைஸ் 62K வாங்கினேன். எக்ஸ்சேஞ்சோட சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் 5K கூப்பனோட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ பாட் திஸ் வேரியன்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரோ ஆர் எக்ஸல் ஃபார் மை அம்மா பிகாஸ் ஷி ஒன்லி நீட் ஸ்மூத் ஃபோன் வித் குட் கேமரா. ஆல் ஷி டஸ் ஓப்பன் ஆஃபீஸ் டாக்ஸு, ஒர்க் ரிலேட்டடு அண்ட் சாம கேமரா ஃபார் ஃபோட்டோஸு. ஸோ அம்மாவுக்கு Pixel 10 வாங்கி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் டெக்னிக்கலி சவுண்ட் கை தான் போல. ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா, நான் Pixel 10 வாங்கிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக சொல்ல இது கேமரா ஃபர்ஸ்ட் ஃபோனு. லோ லைட் வீடியோ அண்ட் ஜூம் டஸ் வெல். மெஜாரிட்டி டைமில் அதர் ஃபோன்ஸில் பிளர் வரும். ஸ்பாட்ஸில் இருக்கிற ஃபோன் 10ல், அதாவது Pixel 10ல் டீடைல்ஸ் நல்லா இருக்குது. அதை ஏஐ புல் பண்ணுது நல்லா. ஆக மொத்தம் Pixel 10ல் சென்சார் குட்டின்னு சொல்லி ஆல்ரெடி பூனைங்கெல்லாம் வந்து ட்விட்டர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தது. Pixel 9ஓட 10ல் சென்சார் கம்மி. சரியா, அதை தவிர வந்து ஒரு பெரிஸ்கோப்லாம் கொடுத்துருக்காங்க. சரி வச்சுக்க நீயும் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு லோ லைட்டில் வந்து நல்லா ஏஐ வச்சு ஒரு சில டீட்டெயில்ஸை புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார், புல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்னன்னா, கலர்ஸ் ஆர் லிட்டில் டிம்மு பட் டைனமிக் ரேஞ்ச் ஸ்டில் ப்ரிசர்வ்டு. எப்பயுமே பண்ணுறது தானே டைனமிக் ரேஞ்ச். இப்போ நான் இமானுவல் ப்ரோ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா சன்செட் டைமோ சன்ரைஸ் டைமோ எப்போ எடுத்தாலும் சரி டைனமிக் ரேஞ்ச் மாசாக இருக்கும். ஆனால் இமானுவல் ப்ரோ அப்படியே தான் இருப்பார். சோஷியல் ரெடி ஃபோட்டோவான்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன்லாம் பூஸ்டடாக இருக்காது, ஒரு சட்டெல்லாம் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்காது, அந்த கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸ்கின் டோன் ஆனால் நச்சுன்னு நம்மளே பூஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எத்தனை தடவை சொல்லி தந்திருக்கேன். நேராக போங்க, ஸ்னாப்சீட் உள்ள போங்க, அச்சிங்சுவேட் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை தட்டி விட்டிங்கன்னா பிக்சலுக்கு ஆப்டாக இருக்கும். அவுட்புட் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு சைனீஸ் ஃபோன் மாதிரி இருக்கும். அப்படியே தூக்கி போஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அது எந்த ஆப்ஷனில் இருக்கும்? அது ஸ்னாப்சீட்டில் தான். ஸ்னாப்சீட்டில் HDR இருக்கு. அது என்ன சொன்னீங்க அது பேர்? ஒன்றும் இல்லை, பாருங்க. இங்கே ஓப்பன் பண்ணனா ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல. ஓகே, நம்ம ஓனாக இருக்கானே. ஸோ நம்ம ஓனாக இருக்கான் இல்லையா, இப்போ நான் அப்படியே இங்கே தட்டுறேன் பாருங்க. இந்த ஃபோட்டோ நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. இந்த மேஜிஷியன்லாம் கட்டுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. பாவம், அதோட மூக்கில் என்னாச்சு? அது முட்டை மண் தோண்டி உள்ளே புதைச்சிருக்கு ப்ரோ. வேற லெவலில் இருக்குங்க. சரியா, இது வந்து ஒரு 12x ஃபோட்டோ. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, இந்த க்ரீன்லேருந்து ஓனா வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்களா. இதை எப்படி மாற்றலான்னு பாருங்க. இப்போ நேராக இங்கே போகிறேன், நேராக ஸ்னாப்சீட் போகிறேன். நான் சொன்னல ஸ்டைலு அக்சென்சுவேட். அதுதான் சொன்னீங்களாங்க. என்னாச்சு பாருங்க. இதை வந்து காட்டுங்க அடிக்கடி. ஆக்சென்சர்னு ஒரு கம்பெனி வேற இருக்கா? சி, கரும இதையும் பயன்படுத்தணும்னு நான் அடிக்கடி இதை அழுத்துறதே இல்லைங்க. இங்கே பாருங்க, நாசிவா. இப்போ நான் வேற ஏதாவது சைனீஸ் ஃபோன் எடுத்தால் இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ இதை இன்னும் பெட்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தட்டிவிட்டு இதுவே போதும் தான். இருந்தாலும் நம்ம சாதாரணமாக ஆறு கலரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓனா பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் இப்போ பாருங்க சைடில் இன்னும் கொஞ்சம் டிம் பண்ணிவிட்டு, ஓனா தானே நமக்கு ப்ரைம் ஃபோக்கஸு, அப்படியே இங்கே போய் இன்னர் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணால் லைட்டாக இப்போ ஓனா பாப்டாக இருக்கும். சைட்லாம் டெல்லானதுனால ஓனா செம பாப்டாக தெரியும். இங்கே வருங்க, மேசிவா மாறிடுச்சு ரிசல்ட்டு. அடுத்து இப்படி ஆகிட்டேன். அடுத்து இங்கே போய் இந்த மாதிரி ஏதாவது செலக்டிவ் டூல் இருக்கு, அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஓனானோட ஒரு கலர்ஸையுமே தனியாக சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணால் சும்மா தான் இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்க, ஓனன் இன்னும் நான் வண்ணமயமாக்கலாம். அவன் மட்டும் கலராக வராமல் இருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதற்கான விளக்கத்தை இப்போ கொடுக்க வச்சுட்டேன். எப்படிங்களா, இது வரைக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இல்ல நான் இந்த போன்ல இப்படி எடுக்கலாம் இல்ல ப்ரோ, இதே போய் எடிட் பண்ணுங்க அப்படி ஃபுல்லா காட்டியிருக்கோங்க. இதே கூட காமிச்சேன் ப்ரோ, காட்டினீங்களா? மறந்துடுறாங்க ப்ரோ எல்லாரும். சரி, நீ காமிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இது எடிட்டட் தான் அப்படிங்கிறத எப்பயும் மென்ஷன் பண்ணுவேன். தேவைன்னா சில சமயங்களில் ஒரிஜினலையும் காமிச்சு எடிட்டடையும் காட்டுவேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இது எனக்கு தேவையில்ல, அந்த அளவுக்கு செலக்டிவான பூஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பூஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அந்த கண்ணெல்லாம் பாப் பண்ணலாம். இந்த கண்ணு இருக்கு இல்லையா, அது இன்னும் பளிச்சுன்னு தெரியுற மாதிரிலாம் பாப் பண்ண முடியும் செலக்ட் பண்ணி. ஸோ இப்போ அடுத்து எப்பயும் என்ன பண்ணிடுவேன்னா, ஒரு டெக்ஸ்டா போட்டு அதில் தட்டிட்டு நான் எப்பயும் தட்டுறனால இதில் அப்படியே வரும் பாருங்களேன், Pixel 10 Pro அவ்வளோதான். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவேன்னா, அப்படி வச்சுட்டு எடிட்டடுன்னு தெரிஞ்சிடும்ல. இப்போ சைடில் வச்சிட்டானா அவ்வளோதான், தெரியுது தானே? தெரியுது, அவ்வளோதான். இப்போ நான் வந்து டன் கொடுத்துட்டேன்னா ஒரு சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோ. ஒரிஜினல் எப்படி இருக்குது, சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோ எப்படி இருக்குது. இப்போ இங்கே வந்தேன்னா அப்படியே நீங்கள் பண்ணும்போதுங்க, அன்பே சிவம் படத்தில் என்ன பண்ணுவார் கமலஹாசன், அப்படியே வரைவார். அப்படியே ஒரு அந்த
கிரண் வந்து ஏதோ தள்ளி விட்டு ஏதோ ஒன்று உடஞ்சிரும் அவங்க பாட்டியை யாரோ, அதை அப்படியே ஒரு டிசைனாக பண்ணுவார். உடனே வந்து மதன் அங்கே ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அது என்னது அந்த ஊரை விட்டு வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்து ஏமாறுவார் மகாநதி, அதில் கூட அந்த கேரக்டர் வரும். அதே மாதிரி இந்த படத்தே வரும், வாங்க இப்போ வந்து கம்ப்யூட்டர்லேயும் கொஞ்சம் கலக்குங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரிங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறதும் இவர் தான், அதை வந்து எடிட் பண்ணுறதையும் அப்படியே பண்ணி. சரி இதான் பாருங்க, நல்லா தானே இருக்கு, செம்மையா இருக்கு. இதே மாதிரி இதுல எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நார்மலா தான் இருக்கும். இது வந்து கார்ல ஒரு 80 km ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோ தான். அதை வந்து இன்னும் டிராமாட்டிக்கா மாத்தியாச்சு, பாக்குறதுக்கு நச்சுன்னு இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ இது எல்லாத்துலயும் எடிட்டட்னா கரெக்டா அந்த வாட்டர் மார்க் மாதிரி போட்டுருவோம் ப்ரோ. இது வந்து இதுல எடுத்தது இல்ல, இது வந்து ஒரு நிக்கான் கேமரா. எப்படி இருக்கு பாருங்க. அதையே சரி அதே சரி இதே நிக்கான் கேமரா நானும் வச்சிருந்தேன். அப்படியா? இங்க இருங்க, இது சூப்பரா இருக்கு. இது ஆனா நான் ஷாமிலியோ அதுவும் ஏஐ தான், விவோலியோ எடுத்துதானே இதோட பெட்டர். நிலாவும் ஏஐ தானே? இல்ல ப்ரோ, ஒரிஜினல் ப்ரோ. அதுல வந்து 120x 90x சொல்லுவாங்க. இல்ல ஆப்டிகல் ஜூம், அதாங்க ஒரு ஜூம் மாதிரி இப்படி போகுங்க, அதானே வெளியிலே போயிடும் லென்ஸ். ஆமா அது மாதிரி தான் போகுது. அது அந்த அளவுக்குலாம் வந்து எப்படி சொல்றது, நீங்க அந்த நிக்கான் வச்சிருக்கீங்களா? எங்க இருக்கு இப்போ? அது பேட்டரி ஃபெயிலியர் ஆகி எங்க ஓரமா தூக்கி போட்டு வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வாங்க, நான் பேட்டரி தான் ரெடி பண்ணி. அப்படியா? சரி எடுத்துட்டு வாங்க. அல்ல மேக்ரோ எடுக்க முடியுமான்னு பாக்குறேன். திருந்த மாட்டான்டா இவன், திருந்த மாட்டான் மாமா. இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி எடிட் பண்ணி போடுங்க. இங்க வருங்க, கூலி. இது எப்ப எனக்கு தெரியுமா, இது வந்து நீங்க எப்பனா பிக்சலுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக ஃபிளைட்ல போகும்போது இதை எடுத்துருக்கீங்க, கரெக்டு தானே? ஐயோ, யூடியூப் ஷாப்பிங் ஈவென்ட் போகும்போது எடுத்தேன். அதுதாங்க கூகுள் பிக்சல் என்னங்க எல்லாம் ஒண்ணுதாங்க. வாங்க, மேசிவா இருக்கா ப்ரோ? நான் எடுத்ததெல்லாம் சும்மா எடிட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் எடிட் பண்ண மாட்டேன். ஒரு சில ஃபோட்டோஸ் தான் எடிட் பண்ணுவேன். சும்மா இந்த ஸ்கைல ஒரு ப்ளூ டிண்ட் கொடுத்தா அப்படி இருக்கு. இது வந்து எப்படின்னா சன்செட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ டிண்டோட இதை பார்த்தா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிராமாட்டிக்கான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. என்ன குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் எடுத்துருக்கீங்க? லைட்டா சீலிங்ல இருந்து லைட் தொங்கிட்டு இருந்தது. அப்படியே ஒரு தம்ப்நெயில் ஸ்டைல்ல பாக்கும்போது குவாண்டம் கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்கு. இதே எப்படி இருக்கு? செமையா இருக்கு. ஆனா அது எடிட்டர்னு தெரியுமே. அங்கதான் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த அளவுக்கு வைப்ரண்டா இல்ல, ஆனா ஸ்கை இப்படிதான் இருந்தது. அதனால அறக்க பிறக்க அன்னைக்கு நான் வந்ததே லேட்டு, காலைல எழுந்திரிக்கவே முடியாது. ஆனா ஜன்னல் வழியா லைட்டா வானத்தை பார்த்தா பயங்கரமா இருந்தது. ஆனா மேல ஓடுறா, மிஸ் பண்ணிடக்கூடாதா. டெய்லியும் ஈவினிங் இப்படி தாங்க இருக்கும். இங்க பாருங்க ப்ரோ, இது ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங்ல எப்படி இருக்கு? சன்ரைஸ் அப்ப வித்தியாசமா தான் இருக்கு. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃபோட்டோஸு இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், எந்த ஃபோன்லனாலும் ஃபோட்டோ நல்லா எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ஒரு சில பிக்சல் வந்து எப்பயுமே நேச்சுரலாக எடுக்கிறனால கொஞ்சம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்லாம் பூஸ்ட் பண்ணி விட்டோம்னா பார்க்குற ஃபோட்டோ எப்படி இருக்கும்னா, கான்ட்ராஸ்ட் பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் கலர்ஸ் பூஸ்ட் பண்ணாங்க வருங்க, பயங்கரமாக இருக்கும். என்னங்க அது அணு பிறழ்வு அணு, இது வந்து ஒரு பல்பு ப்ரோ, லைட்டில் வந்து பார்ட்டிகுலேட்ஸ் போட்டு சும்மா கிளிட்டர் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுதான் இதுவும் தெரியும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸில். நீங்கள் இப்போ ஒரு ரிசர்ச்சில் ஈடுபட்டிருக்கீங்க இந்த அந்த கிங் ஆஃப் விங்ஸில் தான். அந்த ரிசர்ச் இல்லைங்க, இந்த 5G டெக்னாலஜிலாம் வந்து நம்ம உடலில் ஏதோ ஒரு ஆபத்தை உருவாக்குதுன்னு சொன்னாங்களே, அது தொடர்பாக தான் அந்த கதிர்வீச்சுகள் சம்மந்தமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அந்த லைட்டில் உள்ள அந்த வெளிச்சத்தை ஜூம் பண்ணி பாருங்க, அதுதாங்க அது உண்மையாங்க. சரி விடுங்க, பாருங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த ரேடியேஷன்லாம் பட்டு DNA 2 அப்படி உடஞ்சிருமாம்ல. அது உடையும் போது நம்ம பார்த்துடலாம். ஒரு அணபண்ட் வாங்கி வச்சிருக்கேன். சரி, இதெல்லாம் வந்து இதில் ட்ரை பண்ணது ப்ரோ. இதில் சும்மா எடுத்த மேக்ரோஸு. நம்ம கிருஷ்ணா அவனுக்கு வந்து ஃபேஸில் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு விட்டேன். எப்படி டாக்டர் சார் வேறு லெவலில் இருக்காரு. ஆமாம், ஒரு மாடலாக மாற்ற வேணாமா, எல்லாம் பண்ணுறாரு. டைனோசர் முட்டை விழுப்புரத்துக்கு நம்பி அவர் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்படி தான் இந்த டைனோசரும் அது போட்ட முட்டையும். ஓ ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருந்தேன் ப்ரோ. இதை ஸ்பீல்பர்க்கு அனுப்புனேன். அப்படியா? இதே எப்படி இருக்கு? இது இதில் எடுத்தது இல்லை, ROG Phone 3 அதில் எடுத்தது. எப்படி சூப்பராக இருக்கு. ஸ்டார்ஸ் வந்து கிளவுட்ஸ் லைட்னிங். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட காட்டியிருக்கீங்க. ஆமாம். ஸோ ஒரு மேசிவான ஃபோட்டோ. அந்த பள்ளியை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒன்று தோணுது, அதிகமாக டீரெக்ஸ்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஆமாம், டீரெக்ஸா? டீரெக்ஸ் கிடையாது, டீரெக்ஸ்ங்கிறது தான் வந்து இந்த டீரெக்ஸ் உள்ள அப்படியே பரிமாணம் அடைந்து இப்போ டீரெக்ஸாக உருவாயிருக்கு. அப்படியா? அதற்கான முன்னோட்ட மாதிரி தான் அந்த இமேஜ் வந்து இருக்கு. இது 30x. சரி, ஆமா 30x கிட்ட. இத பார்த்து தாங்க ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் காப்பி அடிச்சிருக்காரு.
நீங்கள் 30x ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் தெரியுமா? 30x இருந்தால் டபுள் இமேஜ் வரும் கீழே. 30xல எடுத்தோம்னா டபுள் இமேஜ் வரும். ஏன்னா அது ப்ராசஸ் பண்ணும் ஏஐ வச்சு. இது ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ், ஒரு இமேஜ். பரவாயில்ல இல்லை ப்ரோ? ஜூம்டு இமேஜ். ஸோ அதான் எடுத்திருந்தேன். ஸோ நம்ம ஆளுக்கு வருவோம். நம்ம இப்போ அந்த பள்ளியோட கண்ணில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஸோ அவங்க வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாதிரி சாஃப்ட் இமேஜ் வருதா, அதாவது மியூட்டட் இமேஜ் வருதா, இப்படி தாங்க நான் அதை வந்து சோஷியல் ரெடியாக மாற்றிப்பேன். டக்குன்னு போயிட்டு எடிட் பண்ணால் மாறிடும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்புறம் சாஃப்ட்வேர் சைடில் ஓகே, டைனமிக்னு ஒரு போர்ட்ரைட் மோடில் எட்ஜஸ் மஸ்ட் பி இன்னும் கொஞ்சம் க்ளீனாக பண்ணால் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் எட்ஜ் பிரேக் ஆகுது. இதை தான் நானும் சொல்லியிருக்கேனே, கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது இந்த பிக்சல்னாலே. அதான் ப்ரோ சேம் டேட்டா. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் சொல்கிறீங்க, யூஸ் பண்ணுறேன், நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து டென்சர் வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது. ஓகே. அடுத்து சாஃப்ட்வேர் சைடில் ஜெமினி அண்ட் பிக்சல் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் ரியலாக யூஸ் ஆகுது. செல்ஃபி எடிட்டு, இது குவிக் ஃபோட்டோ க்ளீனப்ஸு, ஆட்டோமேட்டிக் சஜஷன்ஸு, ஸ்மால் ப்ரொடக்டிவிட்டி ஹெல்ப்பர்ஸு ஆர் நாட் ஜஸ்ட் கிமிக்ஸ், அதெல்லாமே ஒர்க் ஆகுது. நான் எவ்ரிடே ஃபோட்டோ எடிட்ஸும் ஷார்ட் சம்மரிஸும் அப்புறம் அது ஆன்ஸ்க்ரீன் அசிஸ்ட் டூல்ஸு எல்லாமே குட்டாக இருக்குது. அந்த கூகுள் கியூ, அதான் மேஜிக் கியூ ஃபீச்சர் யூஸ் பண்ணல. ஹாவ் டு ட்ரை இட். மேஜிக் கியூ வந்து நம்ம ஊரில் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆக மாட்டேங்குது. அது இருக்குது, டிசேபிள்டாக இருக்குது. ஆனால் அது இன்னும் வந்து சிறப்பாக அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுதான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் இல்லை. பட் அந்த ஆப்ஷன் இருக்குங்கிறதே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆப்பிளில் வந்து சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு, அடுத்த மாடலே வரப்போகுதுன்னு எதுவும் வரல. அப்படி பார்க்கும்போது வருது, 17ல் வருது, எல்லாம் வருது. சரி, பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸ்மூத்து. டென்சர் G5 எவ்ரிடே டாஸ்க்கு, மல்டி டாஸ்கிங்கு, கேமரா, கம்ப்யூட்டு எல்லாம் பேட்டரி ஸ்மூத்து. கேஷுவல் கேமிங் அண்ட் ஹெவி ஆப்ஸ் ரன் ஃபைனு. ஆனால் இன்டென்சிவாக 2 to 3 hours காம்படிட்டிவ் கேம் செஷன் பண்ணால் கொஞ்சம் ஹீட் அண்ட் மைல்ட் த்ராட்லிங் பார்க்கலாம். டெஃபினெட்லி நாட் ஃபார் கேமிங் ஃப்ரீக்ஸ். இதில் ஹைலைட் என்னன்னா, பிக்சல் 10ல் இதுவே கிடையாது, கூலிங் மெக்கானிசம் வேறு பெருசாக கிடையாது. கூலிங் மெக்கானிசம் இல்லாத ஃபோனில் அப்போ எப்படி இருக்கும்? ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. டிஸ்பிளே பிரைட்டு அண்ட் ரீடபிள் அண்டர் சன். Scrolling, video, everything looks good. Battery life is solid and normal day-to-day use. But if you keep the camera recording and Gemini features on heavy, battery will drop faster. Charging option and Qi to magnetic wireless are convenient add-on. But நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வாங்கலை, அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலை போல. கூகுள் மேட் ஆக்சசரிஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ், சஜஸ்ட் செக்கிங் ஃபார் ஆப்பிள் மேட் ஆக்சசரிஸ். இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ் வந்துடும். அதெல்லாம் 400 ரூபாய்க்கு மேக்னெட்டிக்கோடலாம் வந்துடும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பில்டு குவாலிட்டி ஃபீல்ஸ் ப்ரீமியம், சேம் ஆஸ் 9 Pro XL. ஏன்னா ஒரு 9 Pro XL யூஸ் பண்ணுறதுல நைஸ் மெட்டீரியல் அண்ட் எர்கனாமிக்ஸ். த ஃபோன் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஈஸிலி ஒன் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸ் ஆர் குட் ஃபார் கால்ஸ் அண்ட் கேஷுவல் மீடியா. ஓவரால் சவுண்ட் ஸ்டேஜ் இஸ் ஃபைன். நாட் அ ஸ்டூடியோ ஸ்பீக்கர் பட் மோர் தென் எனஃப் ஃபார் கம்யூட்டிங் அண்ட் யூடியூப் செஷன்ஸ். வாட் ஐ வாண்டட் டு கூகுள் டு ஃபிக்ஸ் இன் 10னா touch more GPU headroom for marathon gamers. Also small hardware depth assist would kill those rare portrait edge cases. ஸோ ஒரு டெப்த் அசிஸ்ட் எப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஆப்பில் வந்து லிடார்லாம் யூஸ் பண்ணுவான் ப்ரோ சீரிஸில். மாதிரி இவங்களும் வந்து ஒரு 3D டெப்த் யூஸ் பண்ணலாம்ல. ஆனால் இது ப்ரோ மொபைல் கிடையாதுல்ல. ப்ரோக்கு தான் அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் ப்ரோக்காவது பண்ணுங்க ஐயா அப்படின்னு. ஸோ அடுத்து என்னன்னா, அப்புறம் வந்து ஃபைனல் வேர்டிக்ட் ஃபார் மீ. இஃப் யூ வேல்யூ டாப் கம்ப்யூட்டேஷனல் கேமரா, ப்ராக்டிக்கல் ஆன் டிவைஸ் ஏஐ, க்ளீன் ஆண்ட்ராய்ட் அண்ட் டைம்லி அப்டேட்ஸ், Pixel 10 is very strong buy. If your life is basically non-stop competitive gaming and battery benchmark chasing, na look elsewhere. Snapdragon 8 is waiting for you guys. For everyone else who wants a phone that actually helps you can take better photos, edit smarter and stay smooth day to day, அப்படின்னா Pixel 10 will not disappoint. Attach some photos below. அதையும் நம்ம ஆல்ரெடி வேறு ஓப்பன் பண்ணியிருக்கோம், இதில் நம்ம காட்டலாம். ஸோ அந்த 100W GaN சார்ஜர் வந்து CMF வந்து வாங்கியிருக்காரு, சம்மர் சேல் வாங்கியிருக்காரு 2700 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில். I picked up CMF nothing 100W GaN charger because of specs. ஏன்னா அதில் வந்து அந்த GaN காம்பேக்ட் டிசைனு, GaN யூஸ் பண்ணி காம்பேக்ட் டிசைனு. ஸோ ஹீட்டிங் மாதிரி பெரிய விஷயம் இருக்காது. 3 போர்ட் இருக்குது, 2 Type-C போட்டு, ஒரு USB-A போட்டு, ஸ்மார்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, 100W கம்பைண்டாக கிடைக்கும். சேஃப்டி மெக்கானிசம்ஸ், லாக் சர்க்யூட்டு, அதான் ஷார்ட் சர்க்யூட்டு, ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது. சரி, பொதுவாக நீங்கள் பவர் பேங்க்லேருந்து எல்லா சார்ஜர்லையும் பார்க்குறதா இவங்களும் வச்சிருக்காங்க. சரி, CMF லோகோ போட்டுட்டு வேற ஏதாவது கம்பெனிலாம் வைக்கிறாங்க. வித் அது நம்ம உசாரா இருக்கணும். அதான் சோல்டு பை CMF லைட் நத்திங்னு பார்க்கணும். கொஞ்சம் கவனமா இருங்க. செல்லர் யாருன்னு பார்த்தா நத்திங்னு இருக்கணும், இல்லாட்டி CMF அந்த மாதிரியாவது இருக்கணும். வேற ஏதாவது பேர்ல இருந்ததுன்னா திருச்சி. ஆல்டர்னேட்டிவா அந்த ஆம்பிரான் கூட நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஆம்பிரன் இருக்கு, ஸ்டஃப்கூல் இருக்கு. ஸ்டஃப்கூல் கொஞ்சம் காஸ்ட்லி. சரி, வாட் ஐ ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ்டு இஃப் ஐ எம் சார்ஜிங் அ லேப்டாப், அதாவது Lenovo IdeaPad Pro 3 Intel 255 watt hour பவர் போல இல்லையா? ஃபோன் இட் ஒர்க்ஸ் பிரில்லியன்ட்லி, டெலிவர்ஸ் அப் டு 65 watt டு த லேப்டாப். A solid charge with the phone without getting hot. Sometimes I charge just laptop for fast charging. But they also give a 5 amp cable which is usually expensive and high quality for free with the charger. What works great, charging combination, laptop, phone, maybe earbuds எல்லாத்தையும் பண்ணால்
அது வந்து நல்லா இருக்கும் சரியா, ஸ்மூத் சைமல்டேனியஸ் சார்ஜிங்லாம் நல்லா இருக்கு. பேக்கேஜிங் காஷன் வந்து என்னன்னா ஃப்ளிப்கார்ட் செல்ஸ் சம் ஃபேக் சார்ஜஸ், நீங்கள் சொன்னீங்களே அதுதான், நல்லா உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பேஸ்ட் ஆன் செல்லர். ஸோ ஆக மொத்தம் நம்ம ஆளு வச்சு செய்கிறாப்புல, அவரோட டீட்டெயிலையும் வெளில சொல்ல முடியல. ஸோ ஆக மொத்தம் அவர் பிக்சல் வாட்ச் வாங்குறதுலையும் தீவிரமா இருக்காரு. வாட்ச் வாங்கிட்டு அப்படியே அவரோட அனுபவத்தை சொல்லுவாரு. அலட்சி வேற போட்டோ வேற போட்டிருக்காரு. ஆமா, அது வந்து சரி அவரோட ப்ரிஃபரன்ஸ் பண்றாரு பிரைவசிக்காக. ஆமா சரி ஓகேங்க. ஸோ இதை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி இமானுவேல் பார்க்கலாங்க.